சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாய் இருப்பதாக. கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனின் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தமானது ஆலயத்திற்கு அலங்காரமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு சுத்தம் நம்முடைய வீட்டிற்கும், குடியிருக்கிற வீட்டிற்கும், நம்முடைய வாகனங்களுக்கும், நாம் கைட்டு செய்கின்ற வேலை அலுவல்களிலும் எப்படி சுத்தம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறதோ, அதே போல ஆலயத்திற்கு, ஆராதனைக்கு, ஊழியத்திற்கு அவசியமான ஒன்று பரிசுத்தம். பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாய் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. ஆகினால் தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதை பல ஆலயங்களிலே எழுதி வைத்திருப்பார்கள். ஆண்டவர் விரும்புகிற ஒன்று, மல்கியாவிலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறாராம். ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தத்தை ஆண்டவர் சிநேகிக்கிறவர். பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாய் இருப்பதாக. ஒரு ஆலயத்திற்கு அலங்காரமே பரிசுத்தம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே பரிசுத்தமானது என்ன என்பது சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பரிசுத்தம் என்பது என்ன? 105ஆம் சங்கீதம் 42வது வசனம். சங்கீதம் 105:42 ஒருவர் வாசிக்கலாம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தை தம்முடைய தாசனாகிய நினைத்து களிப்போடும் புறப்பட பண்ணி. மறுபடியும் வாசிங்க. முதலாவது வாக்கு பரிசுத்தம் என்பது வாக்கு தத்தத்திலே இருக்கிறது. இந்த பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? பரிசுத்தம் என்பது வாக்கு தத்தத்திலே இருக்கிறது. மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. பரிசுத்த வாக்கு தத்தம். இது தேவன் நமக்கு அருமையும் இனிமையுமான வாக்கு தத்தங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 4வது வசனம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. நன்றாக கவனிங்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவானவரின் சுபாவத்திற்கு, நற்சுபாவத்திற்கு, குணத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள்? மகா மேன்மையும் அருமையுமானவைகள் என்று சொல்லியிருக்கிறது. 365 நாளுக்கும் வேதத்திலே ஆண்டவர் வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளின் காலை நேரம் நாம் எழுந்திருக்கும் போது வாக்கு தத்தங்களுக்குள்ளே நாம் நம்முடைய கண்களை விழிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவைகள் நம்மை தேற்றுகிறது, அவைகள் நம்மை ஆற்றுகிறது, அவைகள் நம்மை வழிநடத்துகிறது, அவைகள் நாம் கொண்டு போகிற இடத்துக்கு, நாம் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்கிறது, நமக்கு துணை நிற்கிறது, நம்மோடு பேசுகிறது. எல்லாவற்றையும் பார்க்கிற நம்மை அது பரிசுத்தப்படுத்துகிறது. வாக்கு தத்தம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது. பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தின் அலங்காரமாய் இருப்பதாக. இந்த பரிசுத்தமானது எது? வாக்கு தத்தம் பரிசுத்தமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக உங்களுக்கு வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கட்டளைகள் அல்ல, அல்லது உபதேசமான வசனங்கள் அல்ல. உங்களுக்கு அனுப்புகிற ஒவ்வொன்றும் வாக்கு தத்தங்கள். 365 நாளுக்கும் தேவையான வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதை வாசிக்கிறவர்கள், அதை தியானிக்கிறவர்கள், பெற்றுக்கொள்கிறவர்கள், அதை காலையிலேயே
பார்த்து ஆமீன் போடுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வாக்குத்தத்தம் எப்போ பார்க்கணும்? 5 மணிக்கா? சாயங்காலம் 5 மணிக்கா? நமக்கு நேரம் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா மூடிட்டு போயிட்டே இருக்கும், க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி வாக்குத்தத்தங்கள்லாம் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேலைகளை அருமையாக பார்த்துக்கிட்டு இருப்போம். பனி இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவர் வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்தும் போது மன்னா பெய்யுமா? வனாந்திரம் எப்படி இருக்கும்? எங்கு பார்த்தாலும் வெறும் மண்ணா மணலா இருக்கும். ஒரு செடி கொடி புல் பூண்டு இருக்காது, ஒரு நீரூற்று இருக்காது. ஆனா ஆண்டவர் மன்னாவை ஆண்டவர் பொழிந்தாரா? எதின் மேல பொழிந்தார்? அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பனியை ஆண்டவர் தூவுறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! பனியை தூவி ஆண்டவர் பனியை நல்ல வனாந்திரம் முழுவதும் பனியை தூவ செய்து பனியினாலே வனாந்திரத்தை பரப்பி அந்த பனியின் மேலே ஆண்டவர் உருண்டையான கொத்துமல்லி அது அளவான சுவையான பணியாரத்துக்கு டேஸ்டான அந்த சுவையான அந்த அருமையான மன்னா என்கிற இது என்ன என்று சொல்லப்படுகிற அறியாத அந்த மன்னாவை 40 வருஷமா ஆண்டவர் பொழிந்தாராம். அப்ப எப்போ வாக்குத்தத்தத்தை நம்ம பெறணும்? காலையில எழும்பி வேதத்தை வாசிக்கணும். அதில் தேவன் நம்ம கொடுக்குற எச்சரிப்புகள் இருக்கும், அதுலேயும் சில வாக்குத்தத்தங்கள் இருக்கும், சில அதில் போதனைகள் நமக்கு இருக்கும், வழிநடத்தல் நமக்கு இருக்கும், கட்டளை கை கொள்ள வேண்டியவைகள் இருக்கும், விட்டுவிட வேண்டியவைகள் இருக்கும். அதையெல்லாம் போக இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையில பாஸ்டர் மூலமா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதை காலையில எழுந்த உடனே ஒரு தேவனுடைய பிள்ளை வாசிக்க வேண்டாமா? ஜெபம் முடிந்த உடனே அதை நாம் வாசித்து ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். பைபிள்ல கண்ணை போட்டு உருட்டி கண்ணாடியை வச்சு உட்கார்ந்து வாக்குத்தத்தத்தை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா கண்டுபிடித்து உங்கள் கைகளுக்குள்ளே அந்த செல்போன்களுக்குள்ளே நம்ம அனுப்புறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியமா நீங்க நினைக்கணும், எவ்வளவு பெரிய சிலாக்கியமா நினைக்கணும். வாக்குத்தத்தம் பரிசுத்தம் உள்ளது. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. வாக்குத்தத்தம் பரிசுத்தமானது. டெய்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தை வாஞ்சியுங்கள். இன்றைக்கு நீருக்கு எனக்கு என்ன மன்னாவை வச்சிருக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை கேளுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறவர். 7 வித ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். போன இடங்களெல்லாம் நீர் இப்படி சொன்னீரே, என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே என்று சொல்லியே வாக்குத்தத்த புத்திரனையும் பெற்றுக்கொண்டான், வாக்குத்தத்த தேசத்தையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டான். ஒரு கையளவு நிலம் இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாராம். ஒரு அளவு கையளவு நிலம் இல்லை, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு தேசத்தையே தருவேன் என்று சொன்னாராம். ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரிப்பான் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். நீ தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அதை விசுவாசித்து அவன் சுற்றி நடந்தான். கால் விதித்த எவ்விடத்தையும் ஆண்டவர் உனக்கு சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வாக்குத்தத்தங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்குள் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இருளில் இருந்து வெளியே கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மலையின் மேல் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மூடி இருக்கிற மூடனாக அல்ல, தேவனுடைய பிள்ளையே, நாம் தண்டின் மேல் இருக்கிற விளக்கை போல தேவன் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எபிரேயர்ல சொல்லியிருக்கிறேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நம்மை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார். நீங்கள் பிறந்த நாள் முதல் தேவனை மரிக்கும் நாள் வரைக்கும் எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதையெல்லாம் தினந்தோறும் தேவன் நினைவு கூறுவார். நான் என் மகனுக்கு இந்த வாக்குத்தத்தை செய்திருக்கிறேன், இந்த வாக்குத்தத்தை என் மகனுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறவர். எப்பொழுது நம்மை நினைக்கும் போதெல்லாம் வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறவர். ஆண்டவர்
எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை பெரிய இனமாக மக்களாக உங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அதே போல இன்றைக்கு பெரிய இனமாக, பெரிய ஜாதியாக, பெரிய கூட்டமாக ஆபிரகாமின் சந்ததியில் வழிவந்த யாக்கோபின் பேரில, இஸ்ரவேல் என்கிற பேரில இன்றைக்கும் அந்த நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அது நம்முடைய முற்பிதாக்களின் வீடு, முற்பிதாக்களின் கல்லறை உள்ள இடம். அல்லேலூயா. முற்பிதாக்கள் வாழ்ந்து மரித்த இடம், இயேசுவானவர் பிறந்த இடம், இயேசுவானவர் நடமாடின இடம், இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இடம், மறுபடி இயேசுவானவர் வரப்போகிற இடம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது தாமதமாகலாம், ஆனால் ஒருபோது வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும், அதற்கு காத்திரு என்று சிறிய தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தமானது ஆலயத்திற்கு அலங்காரமாக இருக்கிறது. நாமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறது. நாமே அவருடைய வீடு, வாசஸ்தலம், அவருடைய பண்ணை, அவருடைய மாளிகை எல்லாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறது. நமக்கு அலங்காரம் எது? புறமான அலங்கரிப்பு அல்ல. அவைகள் அழிந்து போகும், அவைகள் நீங்கி போகும், கலைந்து போகும். ஆனால் உள்ளான அலங்கரிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற அலங்கரிப்பு. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் அது கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்திற்கு நம்ம ஒப்பாக மாற்றக்கூடியதா இருக்கிறது. அப்போ பரிசுத்தம் எது? வாக்குத்தத்தம் ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்தமானது எது? பரிசுத்தமானது எது? இரண்டாவது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 15 கூட வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே இந்த இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, பரிசுத்தம் என்று வருகிறது, பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று எனக்கு. மறுபடியும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத. பரிசுத்தமானது எது? பரிசுத்தமானது வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் தான் பரிசுத்தமானது. இரண்டாவது பரிசுத்தமானது எது? வேதம் பரிசுத்தமானது என்று சொல்லியிருக்கிறது. எப்படி வேதம் பரிசுத்தமானது? 2 பேதுருவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தை ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறது. 2 பேதுருவின் முதலாவது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள பரிசுத்த வேதத்தில் உள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமுள்ளதாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய எண்ணத்திலே, மனுஷனுடைய சித்தத்திலே, விருப்பத்திலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு. வேதம் பரிசுத்தமானது. அதை கையில் எடுக்கும் போதெல்லாம் அந்த வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதை வாசிக்கும் போது அதை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதை தியானிக்கும் போது அதை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது பரிசுத்தப்படுத்தும். அதை நாம் பிரசங்கிக்கும் போது அது நம்மை பரிசுத்தப்படுத்தும். வேதம் பரிசுத்தமானது. அது தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்தது, தேவனுடைய வாயிலிருந்து வந்தது. அது ஓமைகளாலே நிறைந்திருக்கிறது. அதில் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, மறைப்பொருட்கள் இருக்கிறது, ரகசியங்கள் இருக்கிறது, வெளிப்பாட்டுகள் இருக்கிறது. அவைகள் மகா பரிசுத்தமானவைகள். அவைகளை ஜாக்கிரதையாக வாசிக்க வேண்டும். அதனால தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நான் வருவரைக்கு நீர் வாசிக்கிறதிலையும் புத்தி சொல்லுகிறதிலையும்
ஜாக்கிரதையா இரு என்று சொன்னாரு. அதை டெய்லி நாம் வாசிக்க வேண்டும். வேதம் நமக்கு பரிசுத்தமானது. அது மற்ற புஸ்தகங்களை போல அல்ல. புஸ்தகம் என்று சொன்னாலே வேதத்திற்கு தான் புஸ்தகம் என்றே அர்த்தம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கையிலே ஏசாயாவின் தீர்க்கதரிசன நூலை கொடுத்த போது அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை கண்டுபிடித்து வாசித்து முடிந்தது என்று புஸ்தக சூழலை சுருட்டி பணிவிடைக்காரன் காலத்தில் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறது. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது எழுந்து நின்று இயேசுவை போல நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். வீட்டிலே அதை நாம் தியானிக்க வேண்டும். அதற்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் என் கண்கள் உங்களுடைய வேதத்தை தியானிப்பதற்கு விடியற் காலத்துக்கு முன்பதாகவே விழித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். நீங்க 7 மணி 8 மணிக்கு மேல வேதத்தை தியானிச்சீங்கன்னா அது உருகி போயிடும். அதுக்குள்ள வெயில் வந்துடும். அது உருகி தண்ணீரா போயிடும். அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நீங்கள் அதிகாலையில மன்னாவை தேடுவது போல அதிகாலையில வேதத்தை தேடணும். இன்றைக்கு என்னை இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் நம்மை காட்டுகிற கண்ணாடி. இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது அது நம்மை காட்டும். பிறர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டும். பிசாசு எப்படிப்பட்டவர் என்பதை காட்டும். உலகம் எப்படிப்பட்டது என்பதை காட்டும். வேதத்தை வாசி, அதை நேசி, அதை தியானி, அதை யோசி. அதுதான் நமக்கு மிகுந்த கனத்தை நமக்கு கொண்டு வரும். அவள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அப்படி கையில இருப்புற கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இது பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகிற கனம் என்று சொல்லியிருக்கிறது. நம்முடைய வேதத்தில் இந்த கையில இந்த வேதத்தை ஏந்தி பிடிக்கணும். அல்லேலூயா. இயேசுவை ஏந்துற மாதிரி நாம் வேதத்தை ஏந்த வேண்டும். அதற்கு அநேக பரிசுத்தவான்கள், ஜீவானந்தம் போன்ற மிக பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாரும், நான் இந்த வேதத்திற்குள் போகும்போது மிக பெரிய பழ தோட்டத்திற்குள் போகிறேன், பழங்களை பறித்து அதை நான் ருசிக்க போகிறேன் என்றெல்லாம் வேத வெளிப்பாடுகளுக்கெல்லாம் அவர்கள் காத்திருந்து இந்த வேதத்தை திறக்கும் போது அதுக்கு முத்தம் கொடுத்து அதை திறக்கும் போது பயத்தோடு எடுத்து வாசித்து அப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தை கனம் பண்ணி இருக்கிறார்கள். இந்த வேதத்தை நாம் எப்படி கனம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? இந்த வேதம் கொஞ்சம் கிழிஞ்சிட்டானா அதை நம்ம சரி பண்றோமா? யோசித்து பாருங்க. ஒரு அட்டை போயிட்டானா அதை சரி பண்றோம், ஒரு பேப்பர் போயிட்டானா இன்னொரு வேதத்தை மாத்துறோமா? அந்த வேதத்தை நம்ம சுத்தமா வச்சிருக்கிறோமா? அதுக்கு ஜிப்பு போட்டு அதுக்கு ஒரு நல்ல அட்டையை போட்டு அருமையா இந்த வேதத்தை நம்ம வச்சிருக்கிறோமா? வேதத்தை தூக்கிட்டு வரும்போது ஒரு கையில அப்படியே ஆட்டிட்டு நம்ம வர்றோமா, அல்லது நல்ல அக்குள்குள்ள வச்சு இதை அப்படியே கனமாக நம்ம ஆண்டு கொள்றோமா? யோசித்து பாருங்க. புஸ்தகமாக அலமாரியில் இதை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா? இதற்கென்று ஒரு தனி இடத்தை நம்ம வச்சிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. வேதம் பரிசுத்தமானது. அது நம்மை பரிசுத்தப்படுத்தும், வீட்டை பரிசுத்தப்படுத்தும், ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும், தேசத்தை பரிசுத்தப்படுத்தும், அசுத்தமா இருக்கிறவளை அது பரிசுத்தப்படுத்தும். வேதம் அது நம் கையில தேவன் கொடுத்த மிக பெரிய பொக்கிஷம். அதுதான் திருமணத்துல நிச்சயதார்த்தத்துல எல்லாம் வேதத்தை கொடுத்து அவைகள் மாற்றிக்கொள்ள செய்வது எதற்கென்றால் இது ஒரு பெரிய பொக்கிஷம். இதை வாசிங்க, தியானிங்க, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று அதை நாம் பரிசாக கொடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதம் பரிசுத்தமானது. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினவைகளை தான் நாம் இந்த வேதத்தில் நாம் வச்சிருக்கிறோம். இது மனுஷரால் எழுதப்பட்டது அல்ல. பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே தூண்டப்பட்டு அவர்கள் பேசினதை தான் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். உள்ளூதப்பட்டு இந்த வேதம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய சுவாசம். இதிலே தேவனுடைய சுவாசம் இருக்கிறது. ரூவா காற்றாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வேதம் பரிசுத்தமானது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் என்றால் என்ன? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டையும் சேர்த்து தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் நமக்கு ஆவியான ஒரு நினைப்புக்கு வரணும். ஆண்டவரே, இந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை இப்பொழுது திறங்கப்பான்னு சொல்லணும். இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீசரோடு போனி அங்கே அவள் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்த போது அவள் கண்கள் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இந்த மனக்கண்கள் திறக்கப்படணும், இருதயம் திறக்கப்படணும். ஆகவே வேதம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. வேதம் பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது. அல்லேலூயா. நல்ல நல்ல வேதத்தை வாங்க, உங்களுக்கு கிடைக்கும் போது வாங்கி உங்கள் வீட்டில் வையுங்க.
ஒன்று இருந்தா பத்தாது, இன்னொன்று வாங்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போனாலும் நீங்க விசிட் போகும்போது இங்க ஒரு புத்தக கடை இருக்கா, கிறிஸ்டியன் புக் ஷாப் இருக்கான்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் உங்களுக்கு பிடித்தமான அருமையான வேத புத்தகங்களை வாங்கி வைங்க, அவங்களை அடுக்கி வைங்க, அவங்களை மற்றவர்களுக்கு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பைபிள் முதல் கொண்டு பாக்கெட் பைபிள் முதல் கொண்டு பெரிய புல்பிட் பைபிள் வரைக்கும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் திருநெல்வேலியில போயிருக்கும் போது ஒரு ஷாப்பு போகும்போது பெரிய நீளமான வேதம் இவ்வளவு பெருசா இருந்துச்சு. 2000 ரூபாய் என்னமா சொன்னாங்க, கர்த்தருக்கு 4000 ரூபாய் சொன்னாங்க. 4000 ரூபாய் வேதம், இவ்வளவு பெரிய நீளமான வேத புஸ்தகம் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பெரிய ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காத்துக்கொள்ளுங்கள். இந்த வேதத்திற்காக உயிர் நீத்தவர்கள் எத்தனை பேர், இந்த வேதத்திற்காக ரத்த சாட்சியா மரித்தவர்கள் எத்தனை பேர். நீ சுட்டாலும் சுடு என்று வேதத்தை நெஞ்சோடு கூட பிடித்து கொண்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் மிதந்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை சிறுமிகள் எத்தனை பேர். இந்த வேதத்தின் மேலே எச்சிலை துப்பி இதில் மேலே வாந்தியை பண்ணி இவைகளை எரிக்கும் போதெல்லாம் அதன் மேல் விழுந்து புரண்டவர்கள் எத்தனை பேர். அதன் அருமையை நாம் இன்னும் உணராமல் இருந்தால் எப்படி? இந்த வேதத்தை அப்படி நாம் உணர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் இந்த வேதத்தை மறைத்து வைத்துக் கொண்டு, அட்டைப்பட்டியில வைத்துக் கொண்டு, சூட்கேஸ்ல வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் இந்த வேதத்தை பிற நாடுகளுக்கு மிஷனரிமார்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு பயத்தோடு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த வேதம் பல இடங்களுக்கு எவ்வளவு தூரம் மறைவாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கைதிகள் நடுவில் இந்த வேதம் கிடைக்கப்பெற்று மறைவாக வாசிக்கிற கைதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆஸ்பத்திரிகளை எத்தனை புதிய ஏற்பாடு இன்றைக்கு வைக்கிறோம். இன்றைக்கு ஒட்டஞ்சத்திர ஹாஸ்பிட்டலுக்கு போனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்ல அங்கே இருக்கிற கேண்டீன்ல 10 பைபிளை எப்பவும் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல 7-8 பைபிள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழி அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒட்டஞ்சத்திர ஹாஸ்பிட்டல் நீங்க போகும்போது உங்களுக்கு ஒன்று இதிலே இருக்கிறது என்று ட்ராக்ஸ் அங்கங்க தொங்க போட்டிருக்காங்க. 10 ட்ராக்ஸ், 20 ட்ராக்ஸ் தொங்க போட்டிருக்காங்க. இதில் ஒன்றை நீங்கள் உங்களுக்குரியது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க உட்கார்ந்து பார்த்தா வரவங்க எடுத்து வாசிக்கிறாங்க, இந்த ட்ராக்ஸை வாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஹாஸ்பிட்டல்ல தேவனை கனம் பண்ணுகிறாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறோம், உங்களுக்கு சின்ன ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாங்க. எல்லா ஆபரேஷனையும் ஆண்டவர் சக்சஸா முடிய பண்றாரு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வேதத்தை நேசிக்கிற டாக்டர்ஸ்கள், வேதத்தை நேசிக்கிற நர்ஸ்கள். அல்லேலூயா. எங்க பகுதியில ஊட்டியில எங்க அப்பாவுக்கு சொன்னாங்க, 2-3 இடத்துல பார்த்துட்டு இந்த இரண்யா இங்க முடியாது, உங்களுக்கு வயசு 80 வயசு ஆயிடுச்சு, அதனால ஆபரேஷன் பண்ணா ஒண்ணு நீங்க பொழைப்பீங்க, இல்லைன்னா இறந்துருவீங்க. 4 பக்கம் சம்மரி எழுதி கொடுத்துருக்காங்க, 5-6 பக்கம். நீங்க எங்கே போனாலும் இது கொண்டு போய் காமிங்கய்யா, எங்க கொண்டு போனாலும் டாக்டர் காமிச்சுட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு எல்லா இடத்துல 2-3 டாக்டர்ஸ் பார்த்து சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ கடைசி ஆபரேஷன் டைம்ல ஒன்று எங்க அம்மா கிட்ட சொல்றாங்களா, ஒன்று அவர் இறப்பாரு, இல்லைன்னா உயிரோட இருப்ப எங்க கையில இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க, வேணாம் அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் இங்க இருந்தப்போ நானும் வேணாம் அப்படின்ட்டேன். நேரம் இங்க கூட்டிகிட்டு வந்தோம், ஒட்டஞ்சத்திர ஹாஸ்பிட்டல் போனோம், டாக்டர்ஸை பார்த்தோம். ஒரு டாக்டர் பார்த்த உடனே பண்ணிக்கலான்ட்டார். ஏன் அப்படின்னா அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க எதுக்கும் பயப்படுறதில்லை, வேதத்தை வாசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. ஒரு டாக்டர் சொன்னாரு, இதை பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நோட்டை மூடி வச்சுட்டார், சம்மாரியை மூடி வச்சுட்டு ரைட் ஓகே முடிச்சு. இங்க ஒரு டாக்டர் கேடி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, இன்னும் 2 டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். அவங்க எல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான், கிரிட்டிக்கல் தான், எப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க போன எதையுமே சொல்லல. நீங்க அட்மிட் அடுத்த நாள் 3 நாள் எல்லாம் அட்மிட் பண்ணிட்டாங்க. அழகா ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. ஆபரேஷன் பண்ணாம இருந்தா என்ன ஆகும் டாக்டர்ஸ் கேட்டா, ஆபரேஷன் பண்ணாம இந்த குடல் இறக்கத்தை விட்டுட்டானா அது அப்படியே அழுகி போயிடும், அப்போ மரணம் தான். ஆனா ஆண்டவர் மரணத்துக்கு நீங்களாக்கி ஆபரேஷன் செய்யப்பட்டு இன்னைக்கு ஜெயமா இருக்கிறாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டருக்கு அந்த இடத்துல தான் இந்த தொண்டையில போய் ஆபரேஷன் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதுரையில பல ஹாஸ்பிட்டல் நாங்கள் அலைந்து திரிந்து பார்த்து அங்க எல்லாம் லட்சங்களை கேட்டாங்க, பல லட்சங்களை கேட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா இங்க வந்தோம், ஒரு டாக்டர் பார்த்துட்டு சொன்னாரு, இப்படி தட்டி கொடுத்து நீ பயப்படாதம்மா, நீ பேரனுடைய கல்யாணத்தை பார்க்கலான்னாரு. எவ்வளவு உற்சாகமான வார்த்தை பார்த்தீங்களா? நீ ஒரு பேரனுடைய கல்யாணத்தை நீ பார்க்கலான்னு இப்படி தட்டி கொடுத்தாங்க. அடுத்து ஆபரேஷனுக்குரிய காரியங்கள்லாம் சரி பண்ணாங்க.
அவங்க சொன்னாங்க, டாக்டர் எல்லாரும் ஆபரேஷன் பண்ணி வர்றாங்க, ஒவ்வொருத்தர் வந்தானா எங்களை முடிச்சா இருக்கு, அப்படி பண்ணிடாதாங்க. அகஸ்டின் ஒரு டாக்டர் இருந்தார். அவர் சொன்னார், உங்களுக்கு அருமையா பண்ணி விடுறேன், நீங்க ரெவரண்டா இருக்கீங்கல்ல, பாஸ்டமாவா இருக்கீங்கல்ல, சபையில ஊழியம் செய்றீங்கல்ல, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண மாதிரி இல்லாத அழகா பண்ணி விடுறேன். அழகா பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு தழும்பு இல்ல, ஒரு தையல் போட்ட ஒரு தழும்பு கூட அங்க இல்ல. இன்னைக்கு அவங்க சுகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம் என்னவென்றால், அது ஒரு மனிதன் ஒரு சின்ன கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக ஆரம்பித்த அந்த ஹாஸ்பிட்டல். அது இன்றைக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அநேக மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு அநேக இதை மறுபடியும் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால், அவர்கள் வேதத்தை கனம் பண்றாங்க, ஆலோசனை மையத்தை வச்சிருக்கிறாங்க, அங்க ஜெபிக்கிறாங்க, அங்க கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்கிறார்கள். எங்கேயோ இருந்த ஒரு மனிதன், கேரளாவில் தேசத்துல இருந்த ஒரு மனிதன் வந்து ஒட்டஞ்சத்திரன் என்ற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அங்க இருந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் சிறிதளவு ஒரு 10 பேருக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கிறது. விசேஷம் என்ன அப்படின்னா, பாஸ்டர்களுக்கெல்லாம் 50% சலுகை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்குமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பாஸ்டருக்கும் பாஸ்டர் வைஃப்களுக்கும் அங்க கர்த்தருக்கு கன்செஷன் கொடுக்கறாங்க. 50% கன்செஷன் கொடுக்கறாங்க. அல்லேலூயா, 50% கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அப்படி சொன்னா அவ்வளவு கனம் பண்ணுவாங்க, அவ்வளவு மதிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளவு எளிமையா பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50% இன்னைக்கு உலகத்துல யார் கொடுப்பாங்க? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் அல்லவா? அவன் ஹாஸ்பிட்டல் பேர்ல கிறிஸ்டியன் என்று நேம் இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. வேதம் பரிசுத்தமானது. உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, வேதம் பரிசுத்தமானது. இதை நீ எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள். இதை நீ தினந்தோறும் புசி, இதை தினந்தோறும் தியானம் பண்ணு, இதை நோக்கி பார், இதை வாசி, இதை நீ உன் வாழ்க்கையிலே பயன்படுத்து. இது பரலோக பொக்கிஷம். சொல்லுங்கள், இது வேதம் பரிசுத்தமானது, வாக்குத்தத்தம் பரிசுத்தமானது. மூன்றாவதாக பரிசுத்தமானது எது? 33ஆம் சங்கீதம் 21வது வசனம். 33ஆம் சங்கீதம் 21வது வசனம். 33:21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் அவருக்குள்ளே பரிசுத்த நாமம். மூன்றாவது சொல்லியிருக்கிறது. பரிசுத்தமானது எது? சொல்லுங்க, இயேசுவின் நாமம். சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். வானோர் போற்றும் நாமம், பூதலத்தோர் போற்றும் நாமம், முழங்கால் யாவும் முடங்கும் நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், பேய் நடங்கும் நாமம், நோய் அகற்றும் நாமம், பலவீனத்தை நீக்கும் நாமம், உயர்த்துகிற நாமம், ஆசீர்வதிக்கிற நாமம், உயிர்ப்பிக்கிற நாமம், உணர்வை கொடுக்கிற நாமம், சந்தோஷப்படுத்துகிற நாமம், கனிகூர செய்ய வைக்கிற நாமம், நம்மை கட்டுகிற நாமம், ஊன்ற கட்டுகிற நாமம், பேர் பெற்ற நாமம், பரலோகத்தின் நாமம், பேய்கள் நடுங்கும் நாமம், பாதாளம் நடுங்கும் நாமம். அல்லேலூயா. இயேசு ராஜாவின் நாமம். பேர்களுக்கெல்லாம் பெரிய பெயர் இயேசு. வானங்களில் சிறந்த நாமம் இயேசுவின் நாமம். பாதாளமும் சாவும் அவருடைய கையில இன்றைக்கு இருக்கிறது. பாதாளத்திற்கு உடைய சாவி அவர் கையில இருக்கிறது. மரணத்திற்கும் பாதாளத்துக்கு உரிய சாவி அவர் கையில இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. அவருடைய நாமத்திலே அசுசி இல்ல, அவருடைய பேர்ல அசுசி இல்ல. அவருடைய நாமம் பார்த்த பயப்படுகிற பேர் அங்க நாமம் இல்ல. அன்பு கூறுகிற நாமம், மதிக்கிற நாமம். அல்லேலூயா. கனம் பண்ணுகிற நாமம், சாந்தமுள்ள நாமம், மனதுருக்கமுள்ள நாமம், இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் போற்றுகிற நாமம், பரிசுத்த சபை கூடி ஆராதிக்கிற நாமம், தூதர்கள் போற்றுகிற நாமம், இயேசுவின் நாமம். அல்லேலூயா.
உங்க நாமம், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும்போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும்போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே ஆண்கள் சைடுல கையை உயர்த்துங்க, பெண்கள் சைடுல கையை உயர்த்துங்க, எல்லாம் கையை உயர்த்துங்க. ஆமென். இயேசு ராஜா, நல்ல கையை உயர்த்துங்க. ஆமென். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே யோவான் 17வது அதிகாரத்திலே பிதாவே உம்முடைய நாமத்தை
நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று ஜெபம் பண்ணினார். நானும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை நம்ம கடைசி நாளில் நம்ம எட்டும்போது சொல்லணும், ஆண்டவரை மாதிரி, ஆண்டவரை உம்முடைய நாமத்தை இந்த உலகத்திலே நான் மகிமைப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை உயர்த்தினேன், உம்மை பாடினேன். சிறைச்சாலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிரும் ஆமென். இயேசுவின் நாமம் சொல்லும்போது அப்பொழுது ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிர்ந்தது. எப்போ பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. எல்லாருடைய கட்டுகளும் உடைந்து போனது. எல்லாரும் வெளியே வந்தார்கள். சிறைச்சாலை தேவன் அசைத்தார். அவர் பாட்டிலே அசைவு இருந்தது, ஜெபத்திலே அசைவு இருந்தது, துதியிலே அசைவு இருந்தது. அதே தேவன் நம்முடைய தேவன். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் பிறந்ததில்லை, உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிற்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் பிறந்ததில்லை, உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிற்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே கன்னியர்கள் இயேசுவை நாமத்தை நேசிக்கிறார்களா? கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இயேசு என்று சொன்னால் வாசனை நிறைந்த தைலம் போலால. அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கன்னியர்கள் என்று கரைப்படாதவர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சபைதான் கற்புள்ள கன்னிகை. இந்த சபை கன்னிகை மணவாளனாகிய இயேசுவை நேசிக்குது. அல்லேலூயா. ஒரே புருஷனான மணவாளனுக்கு இந்த மணவாட்டியாக சபை ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் கல்யாண விருந்து ஒன்று இருக்கிறது. அதிலே இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய அவர் மணவாட்டியாக இந்த சபையை அப்படியே சேர்த்து கொண்டு பிதாவின் கையில கொடுப்பாராம். அதுதான் கல்யாண விருந்து. கையை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. என் சபையை நான் இதுவரைக்கும் காப்பாற்றி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய நாமத்துக்காக இந்த சபைக்கு பரிந்து பேசி மன்றாடி இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தா சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், இவங்களை பிழைக்க பண்ணி உழைக்க பண்ணி உடுத்திரம் பண்ணி இவங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை சமத்துக்கு வந்து நிறுத்தி இருக்கிற பாருங்க ஆண்டவர். அப்படின்னு ஆண்டவர் சபையை அப்படியே மணவாளனாகிய அவர் நம்ம எல்லாம் அப்படியே சேர்த்து மணந்து கொண்டு நம்மை சேர்த்து கொண்டு அவர் தோளின் மேல் வைத்துக் கொண்டு மடியில வைத்துக் கொண்டு அப்படியே பிதாவின் கையில கொடுப்பாரு. சபை அவர் கையில கொடுப்பாரு. மேய்ப்ப சொல்லி அதனால மேய்ப்பதற்கு மேய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு சுவிசேஷனுக்கு இல்லாதது, ஒரு தீர்க்கதரிசிக்கு இல்லாதது, ஒரு அப்போஸ்தலனுக்கு இல்லாதது, ஒரு போதகருக்கு இல்லாதது ஒரு மேய்ப்பருக்கு வச்சிருக்காரு. யாரு? மந்தை மேய்ப்பருக்கு தான் மகிமையான கிரீடமா. அல்லேலூயா. மந்தை மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு மகிமையான கிரீடம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மகிமையான கிரீடம் மந்தை மேய்ப்பவர்களுக்கு. அதான் இந்த மந்தையை மேய்க்கணும், மந்தையின் மேல கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஆடுகள் நிலையை நல்லா அறிஞ்சிக்கணும். இந்த ஆடு எங்கெங்க போகுது, எங்கெங்க வருது, என்னென்ன செய்யுது, எதை போய் முட்டுது, எதை போய் பண்ணுது, எங்க போய் முட்டி மோதி வருது, எங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மேய்ப்பர் என்ன பண்ணுவார், அவருக்கு இந்த ஆட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சதுதானே. இந்த ஆட்டை சில நேரத்துல கையை முடிச்சிருவாரு, சில சில காலை முடிச்சிருவாரு, சிலது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாரு, அதுக்கு ஊசி போடுவாரு, அல்லது சில ஆட்டுகளை பட்டினி போட்டுருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சில ஆட்டை அடிச்சிருவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்டை தடவி கொடுப்பாரு, சில ஆட்டை நல்ல மருந்து போடுவாரு, சில ஆட்டுக்கு என்ன பண்ணுவாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முத்தம் கொடுத்து அதை புண்ணுறவெல்லாம் பார்ப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த ஆடுல நல்ல பால் கறக்குது அந்த ஆடுகளுக்கு இன்னும் தீவனம் அதிகமா போடுவாரு, புல் அதிகமா போடுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி ஆட்டை பராமரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் மந்தை மேய்க்கிறவங்க தான் மகிமையான கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. நீங்க தான் இங்கேயே ஆண்டவர் கிரீடம் கொடுத்திருக்காரு. விசுவாசிகளே கிரீடமா, நீங்க ஒரு போதகர், நீங்க தான் கிரீடமா இருக்கிறீங்க. பரலோகத்திலே தேவன் ஒரு கிரீடமா கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷன் ஆதாயம் பண்ணி சபைக்கு அனுப்புவார், தீர்க்கதரிசனம் ஆதாயம் பண்ணி அவர் தீர்க்க சொல்லி சபைக்கு அனுப்புவார், அப்போஸ்தலன் ஆதாயம் பண்ணி சபைக்கு அனுப்புவார், ஒரு போதகர் நல்ல பிரசங்கம் பண்ணி போதி டீச் பண்ணி சபைக்கு அனுப்புவார். எல்லாம் பாரமே யார் மேல விழுகுது? மேய்ப்பர் மேல தான் விழுகுது. அதனால பாஸ்டர் என்கிற ஒரு பட்டத்துக்கு மேல ஒரு பட்டம் வேணுமா? மேய்க்கிறவர். எனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் பாஸ்டர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அரசாங்கத்துக்காக தான் அந்த ஆரியதி எல்லாம் போட்டுக்கிறது. மற்றபடி எனக்கெல்லாம் பாஸ்டர்ன்னு சொல்றதை காட்ட ஒரு இனிமையான வார்த்தை எதுவுமே கிடையாது. ரைட்டு லெஃப்ட் எதுவுமே தேவையே இல்லை. மோஸ்ட் ஐ மோஸ்ட் இதெல்லாம் பிரதான ஆசிரியர் அவருங்க. ஐ மோஸ்ட்களை யாரும் கிடையாது. அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அல்லேலூயா. எனக்கு ஒரு கையில ஒரு 10 சபையாவது இருந்தாதான் நான் கண்காணி. ஒரு சபையை மேய்ச்சிக்கிட்டு ஒரு கண்காணி பிஷப்னு போட்டுக்கிட்டா அதை தேவன் எப்படி அங்கீகரிப்பாரு? எல்லாமே பிஷப் தான். ஒரு அங்கி போட்டுக்க வேண்டியது, ஒரு குல்லாவை போட்டுக்கிறது, கையில் ஒரு கோலை பிடிச்சிக்க வேண்டியது, ஒரு 5000 10,000 கொடுக்க வேண்டியது, வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் பிஷப். பிஷப் ரைட்டு லெஃப்ட்டு அங்கி மேலே கீழே வச்சுக்கிட்டு பாஸ்டரா ஃபர்ஸ்ட் வாங்க எல்லாருமே. அல்லேலூயா. முதல்ல மேய்ப்பர்களாக மாறணும். தலைமை இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு குல்லா போட்டு உட்கார்ந்து அப்படி எப்படி ஜனங்களை மேய்க்க முடியும்? அப்படி ஆளுகையே செய்யும். ஆளுகை செய்யற நிலைமைக்கு வந்து கண்காணின்னு என்னது? ஓவர்சீர், மேற்பார்வையாளர். அது கண்காணிக்கு ஓவர்சீர் தான் பைபிள்ல இருக்கு. ஓவர்சீர் மேற்பார்வையாளர். அங்க போய் எவ்வளவு நல்லா இருக்காங்களா, அங்க இருக்கிற ஊழியரை விசாரிக்கணும். விசுவாசிகள் எப்படி இருக்காங்க, என்ன ஆச்சு, என்ன பண்ணி எப்படி இருக்கா, சபை எப்படி வருது, எப்படி போகுது, எப்படி வருது, சபையோட நிலைமை என்னன்னு கண்காணியானவர் பாஸ்டர் கிட்ட, அங்க இருக்கிற தலை சபை பாஸ்டர் விசாரிக்கணும். இவரே பாஸ்டர், இவரே போகுது, இவரே பிஷப், இவரே சபை வச்சு இவர் யார்கிட்ட போய் கேட்கிறாரு? அந்த கண்காணி இன்னொரு இடத்துக்கு போகணும். பிஷப் ஓவர்ஸ் இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்கே இருக்கிற மேய்ப்பர்கள்லாம் கூட்டி வச்சு, பவுல் ஒரு பிஷப்பா இருந்தார், அங்கெல்லாம் கூட்டி வச்சு அதுக்கப்புறம் தீமோத்தேயு பிஷப்பாக ஆக்கி விட்டு போனார். அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டி வச்சு மந்தை எப்படி இருக்கு, எல்லாம் பண்றீங்களா, செய்றீங்களா, இப்படி பண்றீங்களா, கர்த்தருடைய வருகைக்கெல்லாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துன்னு அந்த சபை சொல்லிட்டு அவங்க இன்னொரு சபைக்கு போயிடுவார். ஓவர்சியர் அவர் ஒரு சபையில் இருக்க மாட்டேன், எல்லா இடத்துக்கும் போல அவர் தான் பிஷப். அல்லேலூயா. இது அந்த பிஷப் என்று பைத்தியம் பிடிச்சி இன்னைக்கு உலகத்தில் அலைஞ்சிட்டு இருக்கு. அது பெண்டிகாஸ்ட் பாசங்களுக்குள்ள பிஷப்னா நல்ல ஒரு பெரிய பங்களா இருக்கணும். அவன் தான் பிஷப். நல்ல ஒரு பெரிய பங்களா இருக்கணும், நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிகாரம் இருக்கணும், அதிகார மையத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தா அப்படியே காரியங்கள் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கத்தின் தயவு இருக்கணும். சும்மா போய் வந்தவங்களாம் பிஷப் போட்டிருக்கீங்கன்னா அது அதில் என்ன மதிப்பு இருக்குது? முதல்ல தாழ்மை, அந்த அடிமையின் தாழ்மையை இயேசு ரூபம் எடுத்தார் பாருங்க. தன் தேவனுடைய குமாரன் என்று அவர் நினையாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டங்கள் எல்லாம் நம்ம தேடி வரும்போது பயப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேய்ப்பர், இன்னும் பாஸ்டர்னு எடுத்துக்கிட்டு தமிழ்ல மேய்ப்பர்னு போட்டா எவ்வளவு நல்லா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்க்கிறவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் காட்டுகிறவர், போஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிறவர், கரடியின் கரங்களுக்கு தப்புவிக்கிறவர், ஆட்டை மந்தையை காக்கிறவர். மந்தைக்கு வெளியே அங்க இருந்து வாசல் வழியா இல்லாம ஜன்னல் வழியா யாரும் உள்ள வந்துடக்கூடாது. வேறு வாசல் வழியா சபைக்குள்ள மந்தைக்குள்ள வந்துடக்கூடாது. ஆடு பத்திரமா இருக்கணும், ஆட்டு குட்டி பத்திரமா இருக்கணும், அவைகள் நல்ல மேயணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உட்கார்ந்து எங்கே தண்ணி இருக்கு அதை பார்த்து வைக்கணும். என்ன எங்கே அதுக்கு புல் இருக்கு அந்த புல் மேய்ச்சலை அதுக்கு பார்த்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. அந்த மந்தை ஆடு போகும்போது பின்னாடியே போகணும். இரவெல்லாம் அது மேல நினைவா இருக்கணும். அது திறந்து விடும்போது திறந்து விடணும்.
அது பட்டியை அடைக்கும் போது அதை அடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காக்கணும், விஷப்பூச்சி அதை தீண்டக்கூடாது. இதுதான் ஒரு மேய்ப்பருடைய வேலை. ஒரு ஆடு பிறந்ததுன்னா அது பிறந்ததுலேருந்து மரிக்கிற வரைக்கும் மேய்ப்பனுடைய கடமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் கல்யாணமா நிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணமா நிக்கிறோம், ஒரு பிரதிஷ்டையா நிக்கிறோம், ஒரு துன்பமா நிக்கிறோம், ஓடி வரோம். ஏன் அப்படின்னா அது மேய்ப்பருடைய கடமை. அது அல்லேலூயா. அதனாலதான் உங்க மேய்ப்பர் என்று அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாமம் பரிசுத்தமான நாமம், இயேசுவின் நாமம். இயேசு என்று சொன்னாலே வாயெல்லாம் என்ன செய்தா? இனிக்குதம்மா. இயேசு, ஜீசஸ் சொன்னா உள்ளமெல்லாம் குளிருது. அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இயேசு எனக்கு துணையா இருக்கிறாரு. நான் அஞ்ச மாட்டேன். இயேசு எனக்கு துணையா இருக்கிறாரு. இயேசு எனக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. விண்ணிலும் மண்ணிலும் அவர்தான் எனக்கு ஆண்டவர். மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தமானது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அப்படி நாமத்தை உட்கார்ந்து பாடுங்க, ஒரு நாமத்தை நல்லா துதிங்க. ஆண்டவர் சித்தமான வர வருஷத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னோட கூட சேர்ந்து குடும்பமா வந்து நீங்க ஆராதிக்க போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்துல யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க 2 பேரை செலக்ட் பண்ணி எங்களோடு சேர்ந்து நீங்க குடும்பமா நல்லா ஆராதிச்சு நல்ல தேவனை துதிக்கணும். கர்த்தருக்கு அப்படி நாமங்களை சொல்லி சொல்லி துதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி தெரியுங்களா? ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை என்பது ஒரு விருந்து சாலை மாதிரி இருக்கணும். விருந்து சாலைக்கு அவர் என்னை அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறக்கிற கொடி அவருடைய நேசமே. சபை என்பது ஒரு விருந்து சாலை. இங்க ஒரு விருந்து இருக்கு. இன்னைக்கு நீ எங்க போறீங்க? இன்னைக்கு விருந்து சாலைக்கு போறோம். இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல விருந்து வச்சிருக்கிறாரு. கொழுமையும் புசியுமான விருந்தை வச்சிருக்கிறாரு. அப்பா வீட்டில் அதை சாப்பிட போறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமானது எது? வாக்குத்தத்தம். பரிசுத்தமானது எது? வேதம். பரிசுத்தமானது எது? இயேசுவின் நாமம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1000 தடவை இயேசு 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 சொல்லிட்டே இருங்க. இயேசுவின் நாமம் வெறும் நாமம் அல்ல, இயேசுவின் நாமம். அவருடைய நாமம் மகா பரிசுத்தமானது. அடுத்து பரிசுத்தமானது எது? வாசிக்கலாம். லேவியராகமம் 27வது அதிகாரம். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 27வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. லேவியராகமம் கடைசி அதிகாரம் 30வது வசனம். லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆலயத்திற்கு அலங்காரமா இருப்பதாக. அப்படிதானே வாசித்தோம். பரிசுத்தமானது உங்களுடைய ஆலயத்தின் நித்திய நாளாக ஆலயத்தின். அப்போ வாக்குத்தத்தம் ஆலயத்திற்கு அலங்காரமா இருக்கு. அது ஒரு பரிசுத்தம். வேதம் அது ஒரு பரிசுத்தமானது. அது ஆலயத்திற்கு அலங்காரமா இருக்கிறது. இயேசுவின் நாமம் அது பரிசுத்தமானது. அது ஆலயத்திற்கு அலங்காரமா இருக்கிறது. அடுத்து என்ன வாசித்தோம்? தசமபாகம் அது பரிசுத்தமானது. அது ஆலயத்திற்கு அலங்காரமா இருக்கிறது. அலங்காரமானது நித்திய நாளாக ஆலயத்திற்கு அலங்காரமாய் இருப்பதாக வாக்கு பரிசுத்தமானது. பரிசுத்தமானது எது? வாக்குத்தத்தம். மறுபடியும் வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. ஒரு வாசிங்க. 30ஆம் வசனம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம். தசமபாகம் எல்லாம் வருகிற வருமானத்தில் அத்தனையிலையும் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்று நாம லூக்கால வாசிக்கிறோம். அந்த பரிசேயன் என்ன செய்தானா? சம்பாத்தியத்தில் எல்லாம் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்தானா? உங்கள் சம்பாத்தியத்தில் எல்லாம். ஒரே ஒரு அம்மா தான் போனஸ் வாங்கி 7000 ரூபாய் கொடுத்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலமா அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சிஸ்டர்னு சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல விரும்பல.
ஒரு இள வயது உள்ள ஒரு நடுத்தர உள்ள குடும்ப ஸ்திரீ தான். என்ன எழுதியிருக்கு? இது போனஸ் மூலமாக வரப்பட்ட தசமபாகம். எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த வருமானம், இந்த வருமானம், இந்த வருமானம், அந்த வருமானம், எல்லா வருமானமும் பரிசுத்தமானது. தசமபாகம் எல்லாம் சம்பாத்தியத்தில் வருகிற நீங்க எடுத்து வைக்கிற தசமபாகம் எல்லாம் பரிசுத்தமானது. வாசிங்க. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீதிமொழிகளை வாசிக்கிறோம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, ஏமாந்து பொருத்தனை பண்ணிட்டானே, அது போய் போய் இவ்வளவு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவர் ஒருத்தர் செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு அம்மா அந்த ப்ரொஃபைல் அது போட்டிருக்காங்க, கவுண்ட் டவுன் யுவர் பிளஸிங். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. எண்ணி பாருங்க, எத்தனை ஆசீர்வாதம். தசமபாகம் எல்லாமே கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது தேவனுக்கு, அது நமக்கு உரியது அல்ல. அதை எடுத்து செலவு செய்யக்கூடிய அந்த தகுதி நமக்கு இல்ல. அதை தொடுவதற்குரிய தகுதி நமக்கு இல்ல. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. ஏன் அப்படின்னா அது பரிசுத்தமானது. ஏன் கர்த்தருக்கு உரியது? அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, மகா மேன்மையானது. ஆகவே அது கர்த்தருக்கு உரியது. இந்த தசமபாகம் நித்திய நாளாக ஆலயத்திற்கு அலங்காரமாக இருப்பதாக. ஐயோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. எட்டர்னல் லைஃப் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அல்லேலூயா அவங்க எல்லாம் அலங்காரமா இருக்கிறாங்க. அத்தனை குடும்பங்களும் தசமபாகத்தை செலுத்தி தேவனை கனம் பண்றவங்க, தசமபாகத்தை செலுத்தி தேவனை மதிக்கிறவங்க, தேவனை உயர்த்துறவங்க, காணிக்கையினாலே தேவனை கனம் பண்றவங்க என்று சொல்றவங்களாக எல்லாரும் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தானே கொடுத்தீங்க, சம்பாதிப்பதற்கு பலன் நீங்க தான் கொடுத்தீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க. பனியிலும் மழையிலும் நினைச்சு நாங்கள் ஊழியர் செஞ்சோம், வேலை செஞ்சோம், கடினமா உழைச்சோம், ரத்த வேர்வை சிந்தினோம், இரவு பகலும் உழைச்சோம், ஞானத்தை கொடுத்தீங்க, பலனை கொடுத்தீங்க. இவையெல்லாம் கொடுத்தது நீங்க தானே. அதுதான் தசமபாகம் எல்லாமே கர்த்தருக்கு உரியது. ஏன்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக மிக பரிசுத்தமானது அது. அதை நாம் பிரித்து வைக்க வேண்டும். தேவனுக்கென்று அதை பிரதிஷ்டை செய்து அதை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு சொன்னாரே, நீங்கள் நீதி, நியாயம் இவைகளை செய்யணும், அவைகளை என்ன செய்யக்கூடாது? வெந்தயத்திலையும் சீரகத்திலையும் கொத்துமல்லியிலையும் கொடுக்கிற தசமபாகத்தையும் அதையும் செய்யணும். இதை என்ன செய்யக்கூடாது? இதையும் விடாதீர்கள். எத்தனை பேர் நம்ம அதை விட்டுறோம்? தசமபாகத்தை இந்த மாசம் விட்டுடலாம், அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், இந்த மாசம் விட்டுறோம், அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், அடுத்த மாசம் கொடுக்கலாம். இந்த அடுத்த மாசம்ன்றது அது அடுத்த மாசமே அது பேரு அடுத்த மாசமா மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயத்தோடு, ஒரு பக்தியோடு, ஒரு நடுக்கத்தோடு, ஆண்டவரே இந்த தசமபாகமானது ஆலயமாகிய எனக்கே அது பரிசுத்தம், நான் கூடி வருகிற சபைக்கும் அது என்னவா இருக்கிறது? பரிசுத்தம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:22. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் வீடுகள் இங்கேயே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துறீங்க. ஒருத்தர் இட்லி கொண்டு வரீங்க, ஒரு சப்பாத்தி கொண்டு வரீங்க, ஒருத்தர் பரோட்டா கொண்டு வரீங்க, ஒருத்தர் மீட் கொண்டு வரீங்க, சிலர் புளிக்குழம்பு கொண்டு வரீங்க, சிலர் ரசமா கொண்டு வரீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உப்பு ஊறுகாய் கொண்டு வரீங்க, விதவிதமா ஊறுகாய் கொண்டு வரீங்க. என்ன சபையா நினைச்சீங்களா? இந்த சபை கூட நம்ம சாப்பாடு கொடுக்குற இடமா நினைச்சீங்க? கேட்குது. புசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை நீங்க என்ன செய்றீங்க? அசட்டை பண்ணி இல்லாதவைகளை நீங்கள் வெட்கப்படுத்துகிறீர்களே. உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? புகழ் வேணும். பரிசுத்தமானது. 11:22 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11:22 வசனத்தில் வாசிக்கிறது. புசிக்கிறதற்கு வீடுகள், குடிக்கிறதுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபை அசட்டை பண்ணி இல்லாதவைகளை நீங்க என்ன செய்றீங்க? வெட்கப்படுத்தி பரிசுத்த சபையிலே நீங்கள் கூடி. முதலாவது 18 வசனத்தை வாசிங்க. 18. நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில்
பரிசுத்த சபை அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு இந்த 11 அதிகாரத்துல வீட்டுல போய் நீங்க மெதுவா வாசித்து பாருங்க. சபை பரிசுத்தமானது, சபை கூடி வருதல் பரிசுத்தமானது என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்தமானது. 17 வசனத்தை வாசிங்க. 17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவானதாய் இராமல் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை வேதம் பரிசுத்தமானது என்று சொல்லி இருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் சபை கூடி வர்றோமோ அதெல்லாம் அப்பதான் பரிசுத்தமானது. நம்ம சபை கூடி வரலன்னா அன்னைக்கு அந்த நாளை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அசுசிப்படுத்திட்டோம்னு அர்த்தம். சபை எப்போது கூடி வரணும். சபை கூடி வருதல் அது பரிசுத்தமானது. அது நித்திய நாளாக அது ஆலயத்திற்கு எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும். அதனாலதான் நீங்க நெகேமியா 13 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 17 வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 13:17. நெகேமியா 13:17. நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நம் மேலும் இந்த நகரத்தின் மேலும் தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஓய்வு நாளை அங்க வருது பாத்தீங்களா? பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறது. ஓய்வு நாளை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது. இங்கே ஆராதனை அட்டெண்ட் பண்ணலன்னா வெளியே எங்கேயாவது ஆராதனை அட்டெண்ட் பண்ணணும். எங்கேயாவது ஆராதிக்கணும். தேவனை போய் ஆராதிக்கணும். ஓய்வு நாளை ஒருபோதும் பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது. ஆக்காதபடிக்கு இஸ்ரவேலின் மேல் இருக்கிற ஓய்வு நாளை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விட்டோமானால், சபை கூடி வருதலை நாம் பரிசுத்தப்படுத்தவில்லையானால் தேவனுடைய உக்கிரக கோபம் நம்ம மேலே பற்றி எரியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதலை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்தமானது எது? சபை கூடி வருவது. சபை கூடி வருவதுதான் பரிசுத்தமானது. ஒருத்தர் கேளுங்க, ஏன் நீங்க சபை கூடி வரல? ஏன் நீங்க ஆராதனைக்கு வரல? எதுக்காக நீங்க ஆராதனைக்கு வரல? சபை கூடி வருதல் பரிசுத்தமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் எக்ஸாமே இல்லாம உங்க பிள்ளைகளை எந்த எக்ஸாமுக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுப்பாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை போட்டு எதிர்த்து போயிடாதீங்க. காணிக்கை முக்கியம் இல்ல, செய்தி முக்கியம், ஆராதனை முக்கியம், கடைசி ஆசீர்வாதம் முக்கியம். என்ன பைபிளை சொல்லியிருக்கிறது? ஆசாரியன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு அப்படியே அது ஆகும் என்று சொல்லி இருக்கிறது. ஆசீர்வாதம் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். ஆத்திரம் தோத்திரம் எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பதிலாக ஆராதனைக்கு வராம நீங்க நல்லா மெதுவா இருந்து நீங்க போகக்கூடிய இடத்துக்கு நல்லா போகலாம். யாரும் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனா தேவன் கேட்பாரு. அல்லேலூயா. ஆராதனை அப்படின்னா ஒரு பயத்தோடு பக்தியோடு உன் காலை என்ன செய்ய வீணான காரியங்களுக்கு விலக்கி உன் சொந்த பேச்சை கூட பேசாமல் கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாள் என்றும் அற்புத நாள் என்றும் எண்ணி அவை மகிமையாக எண்ணுவாயானால் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. வாசிங்க. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம். 58:13. ஏசாயா 58:13 வாசித்து நாம் முடிக்கலாம். என்ன நாள்? என் பரிசுத்த நாள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாமலும் உன் இஷ்டமானதை செய்வதற்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி, என் வழியின்படி தான் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில உன் வழியின்படி நடவாமலும், மறுபடியும் சொல்ற, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை கூட நீ பேசாமலும் ஓய்வு நாளை எண்ணி மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை, 2 விஷயம் வருது. பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி மகிமையான நாளாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் அந்த வாரமெல்லாம் நீ மனமகிழ்ச்சியாய் இருந்து பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாயே இதை செஞ்சான். கையை வைத்து சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் நம்மை பட்சிக்கட்டும். சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் பட்சிக்கட்டும். ஆராதனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் பட்சிக்கட்டும்.
என் எஜமானுக்கு நீ செய்கிற ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். என் எஜமானனை என் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டாட போகிறேன். என் மேய்ப்பரோடு சேர்ந்து என் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். அவரை உயர்த்த போகிறேன். பாடி கீர்த்தனம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்தில் அலங்காரமாய் இருப்பதாக. பரிசுத்தமானது எது? வாக்குத்தத்தம். இது ஆலயத்திற்கு அலங்காரம். பரிசுத்தமானது எது? வேதம். இது ஆலயத்திற்கு அலங்காரம். பரிசுத்தமானது எது? அவருடைய நாமம். இது ஆலயத்திற்கு அலங்காரம். பரிசுத்தமானது எது? தசம பாகம். இது ஆலயத்திற்கு அலங்காரம். பரிசுத்தமானது எது? சபை கூடுதல். இது ஆலயத்திற்கு அலங்காரம். எது ஆலயம்? நாமே அவருடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறது. எது ஆலயம்? கைகளினால் கட்டப்பட்ட இப்படிப்பட்ட கட்டடத்திற்குள்ளே சபையாக கூடி வர்றோமே, அப்பொழுது ஆண்டவர் இது ஒரு ஆலயமாக கர்த்தர் பார்க்கிறார். எழுத்தின்படி இருக்கிற இந்த இடத்திற்கும் அவர் ஆலயமா இருக்கிறாரு. நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இது பரிசுத்தமானது நித்திய நாளாக இந்த ஆலயங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். நாம் கூடி வருகிற சபைக்கு இதெல்லாம் அலங்காரமா இருக்கட்டும். உங்கள் வீட்டுக்கு அலங்காரமா இருக்கட்டும். உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். இதெல்லாம் உங்களை அலங்காரப்படுத்தட்டும், உங்களை அழகாக்கட்டும், உங்களை மெருகாக்கட்டும், உங்களை அப்படி புன்முறுவலாக்கட்டும், உங்களை பொன்னாக மாற்றட்டும், உங்களை மென்மையாக மாற்றட்டும், உங்களை க்ளோவாக மாற்றட்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களை க்ளோவாக கர்த்தர் மாற்றுவாராக. புன்முறுவல் முகமாய் கர்த்தர் மாற்றுவாராக. அவரே உங்களுக்கு அழகாக மாறுவாராக. மகிமை உங்களை நிரம்பி வழிதோட செய்வதாக. பரிசுத்தமானது, பரிசுத்தமானது நித்திய நாளாக ஆலயத்திற்கு அலங்காரமாக இருக்க கடவுளே. எல்லாம் எழுப்புமா? ஆமென். அல்லேலூயா. Thank you Holy God. ஆமென். அல்மரலரகரபா சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி தேவ இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே, ஆருதியே யோவேடத்தில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆருதியே யோவேடத்தில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆண்டவரே, நாங்கள் கூடி வருகிற சபைக்கு பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். எங்க வீட்டுக்கு பரிசுத்தம் ஒரு பரிசுத்தம் தான் எங்க வீட்டுக்கு அலங்காரம்ப்பா. எங்கள் கூடி வருகிற சபைக்கு பரிசுத்தம் தான் அலங்காரம். எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திற்கு பரிசுத்தம் தான் அலங்காரம். சொல்லுங்க, பரிசுத்தம் தான் அலங்காரம். அதுதான் எங்களுக்கு அலங்காரம். அல்லேலூயா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீங்கப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்களோடு இருந்தீரே. நாங்கள் களி கூர்ந்தோம், உம்மை கொண்டாடினோம், உம்மை கீர்த்தனம் பண்ணினோம், பாடினோம், உம்முடைய புகழை சொல்லினோம், எழுந்து நின்றோம், பணிந்தோம், உயர்த்தினோம், கரங்களை ஆராதித்தோம். அப்பா, எல்லாம் உங்க கிருபை தான் ஐயா. நாங்கள் பூமியில இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இவைகளை நாங்கள் செய்யணும். அப்பா, வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க.
நல்ல வார்த்தைகளை கருத்து கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஜனத்தை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. மூணு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்வோம். ஆமென். God bless you.